வணக்கம். திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி, நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி காலையில் 11 மணி வரைக்கும் 3ஆம் பிறையான திரையோதசி திதி இருக்கிறது. 11 மணி 2 நிமிடத்திற்கு சதுர்த்தி ஆரம்பம். வளர்பிறை சதுர்த்தி திதி தான் இன்றைய திதி. காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்குது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய விசேஷம் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியைக்கு கும்பகோணத்தில் 12 கருடாழ்வார் ஒரே நேரத்தில் எழுந்தருள்வார். அது போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. அக்ஷய திருதியை என்பது இறை வழிபாட்டுக்குரிய நாள். மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம போய் பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் பண்ணோம். வருடம் அக்ஷய திருதி என்று கும்பகோணத்தில் இருக்கும் எல்லா பெருமாள் கோவில்களிலிருந்தும் பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி 12 கருடாழ்வார் பெரிய கடை வீதி உட்பட முக்கியமான பகுதிகளிலே கும்பகோணத்தில் 12 கருடாழ்வாரில் எழுந்தருளிய பெருமாள்கள் வலம் வருவார்கள், தரிசனம் கொடுப்பார்கள். இல்லைன்னா குருவாயூருக்கு போங்க. அக்ஷய திருதியைக்கு குருவாயூர் போகிறது இன்னும் விசேஷம். அக்ஷய திருதியை சுப முகூர்த்த நாள், சதுர்த்தியும் வந்துடுது. அதனால் சதுர்த்தி விரதம் 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அக்ஷய திருதியை சுப முகூர்த்த நாள், சதுர்த்தி விரதம். அப்புறம் நேற்றுக்கு சொன்னேன், மறந்துடாதீங்க, இன்றைக்கும் சொல்கிறேன், எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஏப்ரல் 23ஆம் தேதி என்று மறக்காமல் உங்கள் வாக்குகளை பதிவு செய்து உங்களுடைய ஜனநாயக கடமையை செய்யுங்கள். தேசம் நமக்கு மாதா, தேசம் நமது தாய். எங்கள் தாய் எங்கள் தாய். பாரதியார் சொல்வார், எங்கள் தாயின்றாரு இந்தியாவை. இந்தியா தான் எங்கள் தாய். நீங்கள் இந்தியாவுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் இருக்கிறது தான் பெரிய தேச துரோகம். தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம க்யூவில் நின்று ஓட்டு போட்டு வாங்க. 23ஆம் தேதி என்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும். 100% போலிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாடு ஹஸ் போல்ட் 100%. நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸை நம்ம யூஸ் பண்ணோம், கண்டிப்பாக போடணும். 23ஆம் தேதி எல்லாரும் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் நினைவு கூறுகிறேன். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொருவரும் காரில் வாஸ்து கணபதியை பொருத்தி கொள்கிறார்கள். கார் என்பது எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதில் எப்படி வாஸ்து செயல்படாது. காருக்கும் வாஸ்துக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. வாஸ்து சாஸ்திரம் கண்டுபிடிச்ச பீரியடில் கார் எங்கே இருந்தது? எப்படி காருக்கு வாஸ்துலாம் சொல்லுவோம்? காரே அப்போ கிடையாதே. வாஸ்து சாஸ்திரப்படி என்ன ஒருத்தர் கேட்டார், வாஸ்து சாஸ்திரப்படி சோஃபாவை எங்கே சார் போடணும்னு கேட்டார். வாஸ்து சாஸ்திரம் வந்த காலத்தில் சோஃபாவே கிடையாது சார். அப்போல்லாம் திண்ணையில் தான் எல்லோரும் உட்காந்துக்குவாங்க, துண்டை விரிச்சிட்டு உட்காந்துக்குவாங்க. சோஃபா எப்போ வந்திருக்கும்? வெள்ளைக்காரன் வந்து ஒரு 50-60 வருஷம் 100 வருஷம் கழித்து வந்திருக்கும். இப்போ தான் ஒரு 100 வருஷம் முன்னால் வேணால் சோஃபான்னு ஒன்று வந்திருக்கலாம். அது கூட நான்லாம் சின்ன வயசுலலாம் சோஃபாலாம் தரையில் தான் உட்காருவோம், அதெல்லாம் பார்த்ததில்ல. இப்போ சோஃபாவில் உட்காருவோம். வாஸ்துவில் எப்படி சோஃபாவை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி வாஸ்துவில் எப்படி காரை பற்றி சொல்லுவாங்க? காரே கிடையாது அப்போல்லாம். நல்ல கேள்வி இது. குட்டி இங்கிலாந்து வாஸ்து சாஸ்திரப்படி பிள்ளையார் அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரியல. தக்கோலம்ங்கிற ஊர்லேருந்து கன்னியப்பன்றவர் கேட்குறாரு, உயிரால் அழிவின் உடலால் அழிவர். உயிர் சார்ந்து உடல் வாழாதா, உடல் சார்ந்து உயிர் வாழாதா? உடல்னு ஒன்று இருந்தால் தானே சார் உயிர் அங்கே இருக்க முடியும். உடல் வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். உயிருக்கு உள்ளே என்ன இருக்கிறது? ஆத்மா தான் பரம்பொருள். உடலுக்குள்ளே என்ன இருக்குது? உடலுக்குள்ளே எல்லாம் ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு எல்லாம் இருக்குது. ஆனால் உயிர்ன்ற ஒரு வஸ்து இல்லைன்னா அது உழுந்துடும். அப்புறமா சார் இருக்காரான்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் சார்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கப்புறமா பாடி எடுக்கலையா, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த சாருங்கிறது யார்? உள்ளே இருக்கிற ஆத்மா. அது போயிடுச்சுன்னா இது வெத்து உடம்பு, அதை போட்டு தகனம் பண்ண, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதை வச்சுன்னு. நீங்கள் வந்து உடலை சார்ந்து உயிர் இருக்கிறதா அல்லது உயிரை சார்ந்து உடல் இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அல்லது கொடி அசைந்ததும் காற்று வந்ததா? முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலிருந்து முட்டை வந்ததா?
அந்த மாதிரி உயிரை உடலா, உயிர் தான் பிரதானம். அந்த உயிருக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேணும். அந்த வாகனம் தான் இந்த உடம்பு. நம்ம உடம்புங்கிற வாகனத்துக்குள்ளே அது போதுன்னு நம்மளை வந்து ஓட வைக்குது, ஆட வைக்குது, பாட வைக்குது, எல்லாம் பண்ணுது. அந்த ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா இந்த உடல் வந்து டபால்னு விழுந்துடும், சில்லுன்னு ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் வச்சு தான் நார ஆரம்பிச்சிடும். உயிர் தான் ஆத்மா, அதுதான் இறைவன். எல்லா உயிருக்குள்ளும் இருக்கும் இறைவன் நம் உயிருக்குள்ளும் இருக்கிறான். அவன் அண்டத்திலும் இருப்பான், பிண்டத்திலும் இருப்பான். இது வெறும் சரீரம். இது எங்கேருந்து வருகிறது, எங்கே போய் சேருகிறது, யாருக்கும் சொல்ல தெரியல. அதுதான் இறைவன், அவன் தான் இறைவன். நம்மளாம் கண்டுபிடிச்சோன்னா அப்புறமா நம்மளாம் நச்சிகேதஸ் ஆகிடுவோமே. ருத்ராட்சத்தில் 3 முகம் மற்றும் 5 முகம் என்று கூறுகிறார்கள். அதில் நாம் எதை அணிந்தால் நல்லது? 5 முகம் போடலாம். 2ற்கும் வித்தியாசம் என்ன? 3 முகத்திற்கும் 5 முகத்திற்கும் வித்தியாசம் என்ன? அந்த மாதிரி 1 முகம் 2 முகம்னு 21 முகம் வரைக்கும் இருக்குது சார் ருத்ராட்சத்தில். ருத்ராட்சத்தில் மொத்தம் 21 முகம் வரைக்கும் இருக்குது. 3 முகம் போடலாமா, 5 முகம் போடலாமா? நீங்கள் எது வேணாலும் போடலாம். ரெண்டும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சூரிய நமஸ்காரத்தை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் விளக்கி கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். KS உமாபதி. நீங்கள் கேட்கிறது நல்ல கேள்வி. சூரிய நமஸ்காரங்கிறது வந்து சூரியன் மீது வெவ்வேறு இடங்களிலே வேதத்தில் புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. வேதம் பல இடங்களிலே சூரியனை புகழ்ந்து சொல்லுகிறது. அந்த எந்தெந்த வரிகள் சூரியனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் தொகுத்தால் அது 123 124 நமஸ்காரம் வரும் மொத்தம். அதுலேயே ஷார்ட் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்காங்க, கிளுப்தமாக பண்ணுற மாதிரி. விஸ்தாரமாக பண்ணுறதும் ஒன்று இருக்குது. இந்த விஸ்தாரமாக பண்ணுறது எப்படின்னா, வேத விற்பனர்களை வைத்து வேதத்தில் எங்கெல்லாம் சூரியனை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒன்றொன்னா சொல்லி சாயா சமிக்யா சமேத ஸ்ரீ சூரிய நாராயணமூர்த்தனே நமஹா அப்படின்னு சொல்லி விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு மறுபடியும் எழுந்து நினைக்கணும். அடுத்தது சொல்லுவாங்க. அந்த மாதிரி 124 வரும். 124 தான் நினைக்கிறேன், பண்ணியிருக்கேன் நான், ஞாபகம் இல்லை. அடுத்தது சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேதத்தில் வெவ்வேறு இடங்களிலே சூரியனை பற்றி போற்றி புகழ்ந்து பேசப்பட்ட அந்த வரிகளை எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அந்த ஒரு ஸ்லோகம் முடிஞ்ச உடனேயும் ஒரு தடவை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. கிழக்க பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய ஹோரையில் பண்ணால் ரொம்ப விசேஷம். 6 to 7 காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஞாயிற்றுக்கிழமையிலே கிழக்க பார்த்து பண்ணணும். அதை ரெகுலராக பண்ணால் ரொம்ப நல்லது. அது ஆரோக்கியம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சூரியன் தான் மெயினாக ஆரோக்கியத்துக்கு பேசப்படுபவர். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னா ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குன்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. சூரியன் நல்லா இருந்தால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இறைவனின் சோதனையை தாங்க முடியல சார். இறைவனின் சோதனை ஏன் செய்கிறார்? இறைவன் ஏன் சார் சோதனை செய்கிறார்? இறைவன் யாரையெல்லாம் சோதிப்பார் சார்? யாரெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களையெல்லாம் சோதிப்பார். உங்களை ரொம்ப சோதிக்கிறாருன்னா இப்போ உங்களை கிட்ட வந்து சேர்த்து கட்டி பிடிக்க போகிறாருன்னு அர்த்தம். யாரை அதிகமாக சோதிக்கிறாரோ அவர்களைத்தான் இறைவனுக்கு பிடிக்கும். இறைவன் மிகப்பெரிய அளவிலே அருளை வழங்குவதற்கு முன்பாக சோதித்து விட்டுத்தான் வழங்குவார். பத்ராஜல ராமதாசர்னு ஒருத்தர் இருந்தார். 24 வருஷம் கஷ்டப்பட்டார். 12 வருடங்கள் சிறையில் இருந்தார். பத்ராஜலத்தில் ராமருக்கு கோயில் கட்டின அமைச்சர் ராஜாவோட பணத்தில் எடுத்து கோயில் கட்டிடுறார். ராஜா தூக்கி ஜெயிலில் வச்சிடுறார். 12 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அப்போவும் அந்த பக்தி அவருக்கு வந்து மாறலை. என் ராமன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி அப்படியே இருந்தார், ஜெயிலே இருந்தார். ஜெயிலே நகத்தால் படம் வரைஞ்சி அந்த ராமரை பூஜை பண்ணார். 3 தரம் சவுக்கால் அடிச்சுட்டு குடிக்க தண்ணி கொடுப்பாங்களாம், தண்ணி கேட்டால். அவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்காங்க. கடைசியில் ராமனும் லக்ஷ்மணனும் அந்த ராஜாவுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுங்கிறத வந்து கேட்டு அந்த பணத்தை கொடுத்து எல்லாம் தங்க காசாக கொடுத்து அதெல்லாம் செட்டில் பண்ணி அவரை வெளியே விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியறது வந்தது ராமலக்ஷ்மணர்கள் அப்படின்னு. இவ்வளோ பெரிய ஒரு பக்திமான, இவ்வளோ பெரிய ஒரு மகானை நம்ம போய் 12 வருஷம் ஜெயிலில் போட்டு வச்சு சித்திரவதை பண்ணிட்டோமே அப்படின்னு அப்புறம் ராஜா வருத்தப்படுறார். இப்போ கூட ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அந்த கோதாவரி தீரத்தில் பத்ராச்சலம்ன்ற ஊர் இருக்கு, அங்கே ராமர் கோயில் அவர் கட்டினது தான். 12 வருஷம் சோதனை. கடகலக்னத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகவும் கர்மஸ்தான அதிபதியாகவும் வருபவர் செவ்வாய். அந்த செவ்வாய் கும்பத்தில் தனித்திருக்கலாமா அல்லது 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லதா? 5ல் ஆட்சி பெற்றிருந்தால் நல்லது தான். செவ்வாய் கும்பத்தில் தனித்திருக்கலாமான, கும்பத்தில் இருந்தால் 8ல் போய் மறைஞ்சிட்றானே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி.
5ல் இருக்கிறது தான் நல்லது. முத்துப்பேட்டை ஆர்எஸ் ஜெயக்குமார் அவருடைய தசையில்தான் யோகத்தை செய்வாரா? ஆமாம், கடகலக்னத்துக்கு செவ்வாய் தசை வந்தால் யோகத்தை கொடுப்பார். வீடு வாங்குவாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. துளசி இலையை காதுக்கு பின்னால் வைத்து கொள்வது ஏன்? துளசி கதிர் அல்லது இலை சூடுவதற்கு இக்காலத்தில் யாரும் தயாராக மாட்டார்கள். அப்படி சூடுபவர்களை காதில் பூ வைத்தவன் என்று கிண்டல் செய்வார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் காதுக்கு பின் துளசி வைப்பதால் பெரும் பயன் உண்டாகும். இது தற்காலத்தில் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி காதில் துளசி இலை வச்சுக்கோ, பூ வச்சுக்கோன்றார். ஆனால் எல்லோரும் தான் சொல்லுவாங்கன்னா காதில் பூ வச்சுட்ருக்காங்க. அனுதினமும் கஷ்டம் விலக உச்சரிக்க வேண்டிய மந்திரம் எது? முருகா 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 சரவணபவா, முருகா சரவணபவா, முருகா சரவணபவா சொல்லிகிட்டே இருங்க, கஷ்டம் விலகும். ராஜேந்திரன் அம்பத்தூர் நாம் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் இறைவன் யார்? அக்கடவுளின் திருக்கோவில் எங்கு உள்ளது? கஷ்டம் விலக எந்த கடவுளை வணங்க வேண்டும்? குலதெய்வமா வேறு கடவுளா? எங்களின் குலதெய்வம் முனீஸ்வரர் காட்டேரி. முருகா 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 முருகான்னு சொல்லிகிட்டே இருங்க சார். ராஜேந்திரன் அம்பத்தூர். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இன்று மதியம் 3:04 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து அடுத்த வீடான ரிஷபத்திற்கு சென்று அங்கே உச்சமடைகிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான யோகமான நல்ல நாள். நாளுக்குடைய கேந்திராதிபதி 2ஆம் இடத்திலே உச்சமடைவதால் மேஷத்திற்கு யோகம். 5க்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் ராசியிலே உச்சமடைந்திருப்பது மற்றொரு யோகம். இன்று மதியம் சந்திரனும் உச்சமடைய போகிறது. சூரிய சந்திரால் உச்சமடைகின்றன ராசியிலும் அடுத்த வீட்டிலும். இது ஒரு பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மேஷ ராசிக்கு விளங்குகிறது. பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய பாக்கியங்களெல்லாம் உங்களை தேடி வருகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ரிஷப ராசி வெகு சிறப்பான நல்ல நாள். நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா நடக்கும். விளையாட போகிறீங்களா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வியாபாரம் பண்ண போகிறீங்களா, அதில் பெரிய பணம் வரும். என்ன செய்தாலும் நல்லது நடக்கும். எல்லா வயதில் உள்ள ரிஷபராசினருக்கும் இது பொருந்தும். ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் ரிஷபராசியிலே உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கிற ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க. டெய்லி ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஜோதிடம் என்பது சோம்பேறிகளை உருவாக்குவதற்காக அல்ல, உழைப்பவர்களை மேலும் கடினமாக உழைக்க செய்வதற்காகத்தான் ஜோதிடம். என்னை பொறுத்தவரையிலே எனக்கு டைம் நல்லா இருக்குது, அரிகேசன் நல்லூர் சாரே சொல்லிட்டார், அதனால் படுத்து தூங்க போகிறேன். அப்படி தூங்கினா என்ன ஒரு கோரட்டை தான் வரும். அதல்ல நமது நோக்கம். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார், ஆனால் இன்றைக்கி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் என்னுடைய நிகழ்ச்சியின் நோக்கமாக நான் எதிர்பார்ப்பது. இந்த நிகழ்ச்சி சற்றேறக்குறைய 6 கோடி மக்களால் பார்க்கப்படுகிறது. உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளிலே உள்ள மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சற்றேறக்குறைய 6 கோடி மக்களால் பார்க்கப்படுகிறது. விச் இஸ் எ வெரி பிக் ரெக்கார்ட். எனவே இந்த நிகழ்ச்சியிலே நான் பேசும்பொழுது நாளுக்கு நாள் எனக்கு பயம் அதிகமாகுது. ரொம்ப கரெக்டாக யோசித்து பேசணுமே, எவ்வளோ பேர் பார்க்குறாங்களே, அவங்கள நம்ம வழி நடத்தி செல்ல வேண்டுமே, தவறான வழியிலே எதுவும் சென்று விடக்கூடாதே யாரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அக்கறை, ஒரு கவலை வந்துடுது. அந்த ஒரு சோஷியல் ஆப்ளிகேஷன், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. கேரளாவில் ஒரு ஜோசியர் ஏதோ ஒரு மலையாள சேனலில் டெய்லி ராசி பலன் சொல்வாராம். அவருக்கு நல்லதே வராது வாயில், அதுக்கு நாக்கில் 2ல் சனி போடுறக்கு, அவருக்கு சனி கேது 2ல் நல்லதே வராது. அவர் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ராசிக்கு ரொம்ப மோசமான நாள், நீ ரொம்ப கஷ்டப்படுவே அப்படின்லாம் சொன்னாராம். அதை கேட்டுட்டு துபாயில் இருக்கிற ஒரு மலையாளி என்ன பண்ணார், சூசைட் பண்ணி செத்துட்டார். அந்த ஆள் தற்கொலை பண்ணிட்டு போகும்போது சும்மா போகல, நான் இவருடைய ராசி பலனை கேட்டேன், அதில் பயந்து போயிட்டேன், அந்த பயத்தில் தான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், லெட்டரையும் எழுதி வச்சுட்டு ஏதோ மாத்திரையை சாப்பிட்டு போயிட்டான். பாவம், எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ஃபேமிலிக்கு இது தெரிஞ்சு அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஜோசியரை பிடிச்சின்னு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அவர் பேர் கூட எனக்கு தெரியும், பட்டு சொல்ல விரும்பலை. எதுக்காக சொல்கிறேன்னா, ஜோதிடத்தை மக்கள் நம்புகிறார்கள், எனவே ஜோதிடர்களுக்கு பொறுப்பு அதிகம். இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆன்லைனில் ஒரு கொஸ்டின்,
எங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த தேதி, நேரம், விவரம் இது இருக்கிறது. இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிறது என்று எங்கள் உள்ளூர் ஜோசியர் ஒருவரிடம் போய் சொன்னபோது, நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டாரு. நானோ எனது கணவரோ யாராவது ஒருத்தர் இறந்துருவோன்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரம் சொல்லுங்கள், அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமான்னு. நான் பார்த்துட்டு அந்த ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குழந்தையோட ஜாதகம் யாரும் இறக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்னொரு குழந்தை வேறு பிறக்கும், தம்பியோ தங்கையோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த குழந்தையுடைய ஜாதகப்படி நீங்கள் நீண்ட ஆயுள் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். தயவுசெய்து அந்த மாதிரியான போலியான நபர்களிடெல்லாம் இனிமேல் போய் உங்கள் ஜாதகத்தை எல்லாம் காமிக்காதீங்கன்னு பதில் கொடுத்தேன். யாரோ ஒரு யங் கப்புள் பாவம் பயந்துட்டாங்க. இந்த மாதிரி சொன்னால் பயம் வரதானே செய்யும் எல்லாருக்கும். அதனால் அஸ்ட்ராலஜர்ஸுங்கிறவங்க வெறும் ஏதோ இட் இஸ் ப்ரொஃபஷன்னு சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஜோதிடர்களுக்கு சமுதாய பொறுப்பு சற்று அதிகமாகவே இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் என்ன செய்தாலும் வெற்றி. உங்களுக்கு இப்போ டைம் நல்லா இருக்குது. 11ல் சூரியன் உச்சம். அதனால் நீங்கள் இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு யோகம்தான். அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. அந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றது போல ஹேவன் சன்ஷைன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யுங்கள், அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் புது வரவு ஏற்படும். புது வரவு அப்படின்னா குழந்தை பிறக்கும். யாருக்காவது யார் அதற்கான வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்கள் பையனுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கா, 2ஆவது குழந்தை பிறக்கும். உங்கள் பொண்ணுக்கு ஒரு குழந்தையா, அப்போ 2ஆவது குழந்தை பிறக்கும். உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 10லும் 11லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். ராசி அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திலே பிற்பகல் 3 மணி வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 11ஆம் இடமான ரிஷபத்திற்கு அங்கே உச்சமடைகிறது. உச்சமடையப் போகிறது 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி. கடகம் ரிஷபம் ஆகிய 2 ராசிகளுக்குத்தான் 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம் பெறும். மற்ற 10 ராசிகளுக்கும் அது கிடையாது. 2 ராசிகளை விட்டுருங்க. 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம் பெறுவது 2 ராசிக்கு தான். ஒன்று கடகம், இன்னொன்று ரிஷபம். ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமாகும். கடகத்திற்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் உச்சமாகும். இன்று உச்சமாகிறது. மதியம் 3 மணி 4 நிமிடத்திற்கு சந்திரன் ரிஷப ராசிக்குள் உச்சமடைகிறது. எனவே கடகராசி அன்பர்கள் மிகுந்த உற்சாகமாக காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் சேரும். ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் இப்பொழுது சற்று அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இந்நாள் விளங்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் சிறிது இருக்கலாம், ஆனால் தொய்வு ஏற்படாது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே மாலை நேரத்தில் கலந்து கொள்வீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் பகல் 3 மணி 7 நிமிடம் வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே ஏதேனும் முக்கியமான வேலைகள் இருந்தால் அவற்றை எல்லாம் 3 மணிக்கு பிறகு செய்யுங்கள். மாலை நேரம் நல்லா இருக்கும். இன்று மாலை நேரம் உங்களுடைய நல்ல நேரம். திருமண பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மாலை சூடுவது பற்றி இன்று மாலையிலே முடிவாகும். மாலை சூடும் மணநாள் எப்பொழுது என்று கேட்டால் அது இன்று மாலை தெரிய வரும். நல்ல விஷயங்களெல்லாம் உங்கள் குடும்பத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்று மதியம் 3 மணி 4 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். காலை நல்லா இருக்குது. மார்னிங் டைம்லலாம் 7 தான் சந்திரன் இருக்குது. 7ஆம் இடமான மேஷத்திலே சூரியன் சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நல்ல நாள். எந்த வேலையாக இருந்தாலும் பிஃபோர் 3 முடிச்சுட்டுருங்க. ஏன்னா ஆஃப்டர் 3 அவ்வளோ சரியாக இல்லை. ஆஃப்டர் 3 கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏதாவது தடங்கள் வரும். அதனால் பிஃபோர் 3 உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொள்ளலாம்.
3 மணிக்கு முன்னதாக நன்றாக இருக்கிறது, 3 மணிக்கு பிறகு சுமாராக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சந்திரன் 6லும் 7லும் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் நாள் முழுவதுமே நன்மைகள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்துடன் சேர்ந்து வெளியே சென்று நகநட்டு துணிமணியெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு வருவாங்க. சனி ஞாயிறில் ஹோட்டலுக்கு போனால் உட்காரத்துக்கு இடம் கிடைக்கல, வாசல்லே டோக்கன் கொடுத்து உட்கார வச்சிட்றான். இதை வந்துடும் சார், உங்கள் டர்ன் வந்துடும் சார், வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு வாசலில் ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறான். என்னென்னு பார்த்தா நமக்கு முன்னால் 48 பேர் இருக்காங்களாம். என்ன இவ்வளோ கூட்டம் அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே சண்டே அப்படி தான் சார் இருக்கும், இடமே கிடைக்காது சார் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, பொம்பளைங்கள்லாம் அடுப்பே மூட்டுறதில்லை சார், நம்ம வீட்டு பொம்பளைங்கள்லாம் சனி ஞாயிறான அடுப்பே மூட்டுறதில்லை சார், அதனால தான் சார் ஹோட்டலில் இவ்வளோ க்ரௌடு அப்படின்னு நான் நினச்சிப்பேன் மனசுக்குள்ளே. அது சொல்லுவாங்களா, ஹோட்டலில் இருக்க சூப்பர்வைசர் சொன்னான்னா அவர் அப்புறம் சும்மா விடுவாங்க அந்த பொம்பளைங்க. நான் நினச்சிப்பேன் நம்ம வீட்டு பொம்பளைங்கள்லாம் அடுப்பே மூட்டுறதில்லை போடுறதுக்கு, பாருங்கள் இப்படி ஒரு க்ரௌடு வருது சனி ஞாயிறில் அப்படின்னு. சனி ஞாயிறுன்னு இல்லை சார், எல்லா நாளுமே ராத்திரி 11 மணி வரைக்கும் ஜேன்னு கூட்டம் வரும் சார். எங்கள் ஹோட்டலில் எப்போதுமே கூட்டம் தான் சார். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இன்றைக்கி உருவாகிட்டுருக்கு. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. கோயம்புத்தூர் போயிருந்தால் அங்கேயும் அப்படி தான், உட்கார இடமே கிடைக்கல. பெரிய ஹோட்டல், அது என்ன இவ்வளோ பெருசு, பிரம்மாண்டங்க வந்து பெரிய ஹோட்டல், உட்கார இடம் கிடைக்கல. கோயம்புத்தூர்லேயும் எல்லா ஹோட்டல்லையும் அப்படி தான் கூட்டம் வருது. இன்று நீங்கள் மாலை நேரத்திலே உணவருந்த வெளியே செல்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த நகநட்டெல்லாம் வாங்குவீங்க, துணிமணியெல்லாம் வாங்குவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க. அதுதான் இன்றைய தினத்திற்கான பலன். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியை குரு பார்ப்பதால் நல்ல நாள். குரு 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கிறது, எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன, எனவே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். பண பரிவர்த்தனைகள் விறுவிறுப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் மகரத்திற்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன, எனவே குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். இது ஒரு நல்ல நாள். குழந்தைகள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். பள்ளிக்கூடம்லாம் லீவ் விட்டாச்சு அப்படின்னா கூட இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து உட்காந்து படிக்கணும். நல்ல நாட்களில் கொஞ்சமாவது படிக்கணும். ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து ஏதாவது படிக்கணும். நாளைக்கு அக்ஷய திருதியை, நாளைக்கு படித்தா கல்வி வளரும். அக்ஷய திருதியை அன்னைக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டால் அது நன்றாக வரும். கல்வி கற்க ஆரம்பிப்பதற்கு அக்ஷய திருதியை ரொம்ப நல்ல நாள். அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறிது நேரம் செலவிட வேண்டும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 3ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் மதியம் 3 மணி 4 நிமிடத்திற்கு 4ஆம் இடத்திற்கு செல்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல தனலாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக நிறைய பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்று ஏற்படும். உங்களுடைய நெருங்கிய சுற்றத்தார் இல்லத்திலே நடைபெறுகின்ற ஒரு சுப நிகழ்ச்சிக்கு, ஒரு மங்களகரமான விழாவிற்கு சென்று விட்டு வருவீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற நாள். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 5க்குடைய சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 3 மணி 4 நிமிடம் வரையிலே 2ஆம் இடத்திலே இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு சென்று அங்கே உச்சமடைகிறது. 5க்குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சமடைவதால் மிகப்பெரிய யோகம். 9க்குடையவன் ராசியிலே இருக்கிறது. 5க்குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சமடைகிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்று இருக்கிறது. எனவே பெரும்பாலான கிரகங்கள், நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையிலே இருக்கின்றன என்பதால் நன்மைகள் பல மடங்கு அதிகமாக நடைபெறும். பல மடங்கு. மிக மிக சிறப்பான நல்ல நாள். மிக மிக அற்புதமான நாள். மகிழ்ச்சியான நாள். நல்ல நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.